ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு நவம்பர் 11. ஸோ நவம்பர் 11 என்ன தினம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். தேசிய கல்வி தினம், நேஷ்னல் எஜுகேஷன் டே அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நவம்பர் 11. ஸோ இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அபுல் கலாம் ஆசாத் அவர்களோட பிறந்த தினம். அதனால தான் இது வந்து தேசிய கல்வி தினமாக நம்ம அனௌன்ஸ் பண்ணி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது எப்போலேருந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2008 தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹியூமன் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட்டை தான் இப்போ வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இந்த 2008 அபுல் கலாம் ஆசாத் அவர்களோட பிறந்த தினத்தை தேசிய கல்வி தினமாக அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றி பார்க்கணுன்னா இவங்க எப்போ பிறந்தாங்கன்னா 11 நவம்பர் 1888. ஸோ 1888 1888 பிறந்திருப்பாங்க. 22 பிப்ரவரி 1958 இறந்திருப்பாங்க. ஸோ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் நவம்பர் 11 1888 எங்க பிறந்தாரு அப்படின்னா சவுதி அரேபியாவோட மெக்கால பிறந்திருப்பாரு. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேவா? ஸோ எங்க பிறந்தாரு அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா வச்சு கேட்டிருப்பாங்க. சவுதி அரேபியாவோட மெக்கால அபுல் கலாம் குலாம் முஹுதீன் என்ற பெயருடன் இவர் பிறந்திருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஒரு சுதந்திர ஆர்வலர், இஸ்லாமிய இறையியலாளர், எழுத்தாளர் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸோட மூத்த தலைவர்கள்ல ஒருத்தரா இருந்திருப்பாரு. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதை கண்டினியூ பண்ணி இவர் இந்திய அரசாங்கத்துல முதல் கல்வி அமைச்சரா நியமிக்கப்பட்டிருப்பாரு. இவர் கல்வி அமைச்சரா இருந்தப்ப நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அந்த ஒரு காரணத்தினாலதான் இவரோட பிறந்த தினத்தை நம்ம தேசிய கல்வி தினமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில் கல்வி அறக்கட்டளையை நிறுவுறதுல இவர் ஆற்றிய பங்களிப்பு அங்கீகரிக்கும் விதமா இவருடைய பிறந்த நாளை இந்தியா முழுவதும் தேசிய கல்வி தினமாக கொண்டாடப்படுகிறது. ஸோ எப்போலேருந்து அப்படின்னா 2008 இருந்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அவர் பிரிவினையை எதிர்த்த இந்து முஸ்லிம் ஒற்றுமையை ஆதரிப்பவராக இருந்தார். ஸோ இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் யாரு, யார் அவரை அப்படி அழைச்சாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. 1912 இவர் உருது மொழியில அல் ஹிலால் அப்படிங்கிற ஒரு வார இதழை தொடங்கியிருப்பாரு. ஸோ ரொம்ப முக்கியம், வார இதழ், வீக்லி ஜேர்னல் அப்படிங்கிற ஒன்று தொடங்கியிருப்பாரு அல் ஹிலால் 1912. ஸோ இதை வந்து 1914 வந்து பேன் பண்ணியிருப்பாங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட் ஆனது. காந்திஜி தொடங்கிய ஒத்துழையாமை இயக்கம், ஸோ நமக்கு தெரியும் 1920 ஆரம்பிச்சு 22 அந்த சௌரி சௌரா காவலர் இது தீ வச்சு கொண்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற போறதா அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அப்போ அந்த ஒத்துழையாமைக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடியறது வரைக்கும் இந்த ஆசாத் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிச்சிருப்பாரு. 1920 இந்திய தேசிய காங்கிரஸ்ல இணைஞ்சிருப்பாரு. ஸோ இணைஞ்சதும் 1923 இவர் இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. அப்போ இவருக்கு வயசு பார்த்தீங்க அப்படின்னா 35 வயசா இருந்திருக்கும். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக பணியாற்றிய இளைய நபர் அப்படிங்கிற பெருமையை பெற்றவர் யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஏன்னா இவர் தலைவராக பொறுப்பேற்றப்ப 35 வயது தான் ஆயிருந்துச்சு. உங்களுக்கான கொஸ்டின் இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா 1923 காங்கிரஸ் செஷன் வந்து எங்க நடந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா காந்திஜியோட உப்பு சத்தியாகிரகத்தின் ஒரு பகுதியாக உப்பு சட்டங்களை மீறியதற்காக 1930 மௌலானா ஆசாத் கைது செய்யப்பட்டிருப்பாரு. ஸோ 1.5 வருஷம் மீரட் சிறையில் அடைக்கப்பட்டார். இதுவும் முக்கியம், 1.5 ஆண்டுகள் எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னா மீரட் சிறையில. எதுக்காக? இந்த உப்பு சத்தியாகிரகத்துல பங்கு பெற்று அந்த உப்பை கையில அள்ளுனதுக்காக. அவர் மீண்டும் 1940 காங்கிரஸ் தலைவராக இருப்பாரு. 46 வரைக்கும் இவர் தான் இந்த பதவியில இருந்திருப்பாரு. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா 1939 செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கும். 45 வரைக்கும் அந்த வேர்ல்டு வார் நடந்திருக்கும். ஸோ இந்த டைம்ல அரச பிரதிநிதியா லின்லித்கோ அப்படிங்கிறவர் இருந்திருப்பாரு. ஸோ அவர் தான் இந்தியர்களை கேட்காமலேயே இந்தியர்கள் வந்து வேர்ல்டு வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன ரீசனுக்காக காங்கிரஸ் வந்து பதவி விலகி இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த தினத்தை தான் 1939 டிசம்பர் 22 ராஜினாமா பண்ணதை முகமது அலி ஜின்னா வந்து மீட்பு நாளா செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. டே ஆஃப் டெலிவரன்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ 39 வேர்ல்டு வார் நடந்தனால
இவரை வந்து 40ல ஒரு வருஷம் அந்த டைம் பீரியட்ல தலைவரா செலக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த 45 வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்சி செஷன் அப்படிங்கிறது நடந்திருக்காது. ஏன்னா வேர்ல்டு வார் நடந்துட்டு இருந்தனால கூட்டம் கூட்டுறதுக்கெல்லாம் கரெக்டா இருந்து அது கூட்டம் கூட்டுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருந்திருக்காது. அதனால மீட்டிங் எல்லாம் நடக்காம இருந்திருக்கும். ஜஸ்ட் அவங்க அந்த ஐஎன்சியில் இருக்கிற அந்த செயற்குழுவில் இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும் அங்கங்க கூடி மீட்டிங் அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. குட்டியா ஒரு 5-6 பேர் அந்த மாதிரி கூடி மட்டும் மீட்டிங் போட்டிருப்பாங்க. பெரிய அளவில் அந்த மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்காது. அதனாலதான் வேர்ல்டு வார் முடிகிற வரைக்குமே மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான் தலைவராக இருந்திருப்பாங்க. 1946ல ஐஎன்சி செஷனோட பிரசிடெண்டா யார் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவுமே நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஸோ கல்வித்துறையில மௌலானா ஆசாத் உலகளாவியவாதத்தின் சமரசமற்ற பிரதிநிதியாக இருந்தார். இது உண்மையிலேயே தாராளமயமான மற்றும் மனிதாபிமயமான ஒரு கல்வி முறை. ஆசாத்தோட லட்சியம் மனிதனின் கிழக்கு மற்றும் மேற்கத்திய கருத்துக்களோட கலவைதான். இது முழுமையா ஒருங்கிணைந்த ஆளுமை அப்படிங்கிறத உருவாக்குது. கிழக்கு கருத்து ஆன்மீக சிறப்பையும் தனிநபர் ரட்சிப்பையும் மையமாக கொண்டிருந்தாலும் மேற்கத்திய கருத்து உலக சாதனைகள் மற்றும் சமூக முன்னேற்றத்தை வலியுறுத்துகிறது. ஸோ மேற்கத்திய கருத்து கிழக்கு கருத்து அப்படின்னு சொல்லி ரெண்டு விஷயம். இந்த கிழக்கு கருத்து அப்படிங்கிறது ஆன்மீக சிறப்பு தனிநபர் ரட்சிப்பை இதை பேஸ் பண்ணி இருக்கும். மேற்கத்திய கருத்து அப்படிங்கிறது உலக சாதனை சமூகத்தை முன்னேற்றது அப்படிங்கிற பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ ஆசாத்தோட லட்சியம் வந்து ரெண்டோட கலவையா இருந்துச்சு. மனிதனும் முன்னேறணும், அதே சமயம் ஆன்மீக சிறப்பு தனிநபர் ரட்சிப்பு இதெல்லாமே வேணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. 1920ல ஐக்கிய மாகாணங்களில் உள்ள அலிகாரில் முதலில் நிறுவப்பட்ட ஜாமியா மிலியா இஸ்லாமியா அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியோட நிறுவனர்கள்ல இவரும் ஒருத்தரா இருந்திருப்பாரு. ஸோ நம்மளுக்கு சையத் அகமது கானோட யூனிவர்சிட்டி, ஸோ அதுவுமே வந்து யூனிவர்சிட்டி ஸ்டேட்டஸ் 1920ல தான் பெற்றிருக்கும் இல்லையா. ஸோ அதான் அலிகார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவரோட படைப்புகள் என்னெல்லாம்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் குரான், குபாரி காதீர், தர்சி வாசா, இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான். ஸோ அதான் இங்கே தமிழில் இருந்திருக்கும். அண்ட் ஆசாத் ஆன் பாகிஸ்தான் அப்படிங்கிற படைப்பும் இவருடையது தான். தஸ்கிரா அப்படிங்கிறதும் இவருடையது தான். ஸோ ஆல்ரெடி வந்து அல்ஹிலால் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அல்ஹிலால் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ தஸ்கிராவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ரெண்டுமே முக்கியமானது தான். இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம் வந்து கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு புத்தகம். யாருடையதுன்னு கேட்டால் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களுடையது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ இவர் வந்து கல்வி அமைச்சராக இருக்க தான் முதல் ஐஐடி அப்படிங்கிறது நிறுவப்பட்டிருக்கும் 1951ல். ஸோ ஃபர்ஸ்ட் ஐஐடி எங்கே நிறுவனாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்தது ஐஐஐசி பெங்களூர் இருக்கு இல்லையா. ஸோ பெங்களூர்ல ஐஐஐசி அதுவுமே நிறுவப்பட்டது. திட்டமிடல் மற்றும் கட்டிடக்கலை பள்ளி, பல்கலைக்கழக மானிய ஆணையம். ஸோ இது எல்லாமே இவர் கல்வி அமைச்சராக இருந்த காலத்துல நிறுவப்பட்டது தான். இந்திய கலாச்சார உறவுகளுக்கான இந்திய கவுன்சில் பிற நாடுகளுக்கு இந்திய கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துவதற்காக இவரால் தொடங்கப்பட்டுச்சு. அண்ட் இலக்கிய வளர்ச்சிக்கான சாகித்ய அகாடமி அவார்டு, இந்திய இசை நடன வளர்ச்சிக்கான சங்கீத நாடக அகாடமி அவார்டு, ஓவிய வளர்ச்சிக்கான லலித் கலா அகாடமி. ஓகேவா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவரோட டைம் பீரியட்ல தான் இந்த 3 கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். சாகித்ய அகாடமி, சங்கீத நாடக அகாடமி, லலித் கலா அகாடமி. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 1992ல வந்து இறந்திருப்பாரு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்துருப்போம். 1958ல வந்து இறந்திருப்பாரு. ஸோ இவர் இறந்ததுக்கு அப்புறமா இவருக்கு பாரத ரத்னா அப்படிங்கிறது எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 1992ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இறந்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு பாரத ரத்னா கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இவர் இறந்தது 1958 22 ஃபெப்ரவரியில். ஸோ இந்தியாவில் வச்சு தான் இவர் இறந்திருப்பாரு, டெல்லியில் வச்சு தான் இறந்திருப்பாரு. பட் பிறந்தது வந்து சவுதி அரேபியாவோட மெக்கால பிறந்திருப்பாரு. ஸோ இந்த இந்த இடத்துல உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டோட உயரிய விருதுகள் இல்லை பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன். ஸோ இதை வந்து ஆர்டர் படி சொல்லணும். ஓகேவா. எது ஹையஸ்ட் அவார்டு அப்படிங்கிறது ஹையஸ்ட் அவார்ட்லேருந்து லோயஸ்ட் அவார்டு வரைக்கும் இந்த நாளையும் பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் நாளையும் ஆர்டர் பண்ணி க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் கமெண்டில் சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா டேட்டாஸுமே கவர் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு மறக்காமல் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.